ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மினி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மஷ்ரூம் கிரேவி தான். இது வந்து சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மஷ்ரூம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து சீக்கிரமாக வாஷ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து டஸ்ட் இருக்கும். அதனால் ஒரு பவுலில் வந்து போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes ஆச்சு தண்ணியில் வந்து ஊற வைங்க. அப்போ தான் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஊறி நம்ம வாஷ் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். எப்போவுமே மஷ்ரூமை வந்து 5 minutes ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா க்ளீன் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி எல்லாமே எடுத்து ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து நார்மல் வாட்டரில் தான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம வச்சுருக்கக்கூடாது. வாங்கி ஒரு 2 daysலேயே வந்து செஞ்சிடணும். இது வந்து நான் இன்றைக்கி தான் வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது சூப்பராக இருக்கும். நம்ம செய்கிறதுக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி மீடியம் பீஸில் வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து ரொம்ப நேரம் கட் பண்ணி வெளியே வைக்கக்கூடாது. உடனே வந்து நம்ம தாளித்து வச்சிடலாம். அப்போ தான் வந்து கலர் மாறாது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள் வெளியே அப்படியே வச்சிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கலர் மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து மஷ்ரூம்லேயே வரும். அதனால் தண்ணி எல்லாம் வந்து குறையணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக வந்து சால்ட்டு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தண்ணி வந்து வரும். இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக குறைஞ்சி நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் ஒரு 10 minutes ஆச்சு நம்ம வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதே கடாயில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் 2 பட்டை 4 கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு பெரிய சைஸ் 3 பெரிய வெங்காயமாக எடுத்து நெய்ல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம வந்து மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 4 தக்காளி வந்து பழுத்த தக்காளியை பார்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டோன்னா தக்காளி நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து 6 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது வாசமும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து இது இருக்கட்டும். நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், மசாலா எல்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சிக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது அதே கடாயில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மசாலாவை கூட நீங்கள் டைரெக்டாக சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் மிக்ஸி ஜாரில் வந்து மசாலா அரைச்சோம்ல அதை வந்து நான் சேர்க்க போகிறேன். எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் மசாலா எல்லாம். 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு, அதுக்கப்புறமா தனியா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 2 ஸ்பூனாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடணும். நம்ம வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வைக்கும் போது நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்த்துமோ அந்த எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வந்திருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமா எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து மஷ்ரூமை ஃப்ரை பண்ணி வச்சோம்ல அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். மசாலா ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணுங்கள். நான் வந்து தண்ணி சேர்க்கலை. பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். until then bye from ஹேமா.